அண்ட் த Thursday ஈவினிங் நேற்று வச்ச ஃபிஷ் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக கொஞ்சமாக ஆனியன் கேரட்ஸ்லாம் சீவி வச்சுட்டு ஃபிஷ்ஷை வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம். மசாலாஸ் நான் ஒன்றுமே போடலை. ஃபஸ்ட்டு கேரட்டெல்லாம் வதக்கிட்டு தென் அப்புறமா நான் ஃபிஷ் போட்டிருக்கேன். தென் இந்த மாதிரி டெய்லிலாம் ஃபிஷ் சாப்பிட்றது இல்லை, வர வர நான்வெஜ்ஜே கம்மியாக எடுத்துக்கிறது. இப்போது டேடி நேற்று எஸ்டர்டே வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு அது மீண்டு போச்சுன்னு சொல்லி அதை வச்சு நேற்று ஃப்ரை பண்ணியிருக்கோம். தென் ஃபிஷ் போட்ட பிறகு மசாலாஸ்லாம் பெருசாக இல்லை. தென் கொஞ்சமாக உப்பு சால்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். கலர்ஸ் டெக்ஸ்சரே அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. இப்போ ஃபிஷ் தான் போடுறேன். ஃபிஷ் போட்டுட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் கலரி விட்டுக்கோங்க. அது கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சால்ட் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போட்டுப்பேன். நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் போடுவோம் மிளகாத்தூள். அதை போட்டுட்டு தென் கொஞ்சம் சாஸஸ்லாம் போட்டுக்கிறேன். கேமரா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. எண்ணெயே ஆயிலே இல்லாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுக்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தென் ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். எல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிளகாத்தூள் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டும் கேட்டதுனால நான் 2 பேருக்கான அளவு போட்டிருக்கேன். சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ரொம்ப அளவு தரீங்க, அப்புறம் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சாஸ் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். என் ரைஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் இறக்குனேன். நல்லா சூடாக இருந்துச்சு ரைஸ். தென் போடுறது. இப்போ ரைஸை போட்டுறேன். ரைஸும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரைஸும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தென் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடும். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாய்.